எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கித்தமிழா. எப்பவுமே ஐபோன் யூசர்ஸ் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கிட்ட பெருமையா பேசுற ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு எங்களுக்கு ஐ மெசேஜ் இருக்கு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏர்ட்ராப் இருக்கு. ஸோ நாங்க ஐபோன் டு ஐபோன் இல்லாட்டி ஐபோன் டு ஐமேக் இல்லாட்டி ஐபோன் டு ஐபேட் ரொம்ப ஈஸியா எங்களால ஃபைல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்கிட்ட ஷேர் இட் இருந்தா என் ஃப்ரெண்டு கிட்டயும் ஷேர் இட் இருக்கணும், என்கிட்ட மீ ட்ராப் இருந்தா என் ஃப்ரெண்டு கிட்டயும் மீ ட்ராப். சோ ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணணும், அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ல தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இருக்கும். சோ கண்டிப்பா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு தலைவலியா தான் இருந்துச்சு. அந்த தலைவலி எத்திக்கிறது தான் இப்போ கூகுள் ஒரு சூப்பரான விஷயம் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு நியர்பை ஷேரிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட ஃபர்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்ட்ராய்டுல எந்த பிராண்ட் ஸ்மார்ட் போன் வச்சிருந்தாலும் இதை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க ஒரு எம்பி கூட டவுன்லோட் பண்ணவே தேவையில்ல. உங்க போன்ல இப்பவே பாத்தீங்கன்னா ஏற்கனவே நியர்பை ஷேரிங் இருக்கு. சோ இது எப்படி கூகுள் எனேபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6 ஆர் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6 மேல என்ன டிவைஸ் வச்சிருந்தாலும் கூகுள் பிளே சர்வீசஸ் அப்டேட் மூலமா ஏற்கனவே உங்க போன்ல இந்த நியர்பை ஷேரிங் எனேபிள் பண்ணிட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற 99% ஆஃப் பீப்புள் ஆண்ட்ராய்டு 6 மேல டிவைஸ் வச்சிருப்பீங்க. சோ இப்போ இந்த நியர்பை ஷேரிங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆண்ட்ராய்டோட நியர்பை ஷேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த ஃபோன்ல நீங்க ஃபைல் அனுப்ப போறீங்களோ அந்த ஃபோன்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. எந்த ஆப்ல ஓப்பன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கேலரியா இருந்தாலும் போட்டோஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த ஃபைலை தான் அனுப்ப போறோம். ஸோ இது ஒரு பெரிய 4K வீடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 2.88 GB இருக்கு. ஸோ இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனுப்ப முடியுது அப்படின்னு சொல்லி நானே உங்களுக்கு லைவா டெமோ காட்டுறேன். ஸோ அந்த ஆப்ல ஃபர்ஸ்ட் ஷேர் பட்டன் இருக்கும். ஷேர் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலேயே நம்மளுக்கு நியர்பை அப்படின்னு சொல்லி காட்டும். ஒருவேளை காட்டலனா கீழே நம்மளுக்கு நியர்பை ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நியர்பை ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியர்பை ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் நமக்கு வரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வைஃபை ப்ளூடூத் அப்புறம் லொகேஷன் ஆன்ல இருக்கணும். ஒருவேளை ஆன் பண்ணனா ஜஸ்ட் அங்கே டர்ன் ஆன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆன் ஆயிடும். அப்புறம் உங்க போட்டோ மேல கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போகும். இங்க உங்க ஜிமெயில் அக்கௌண்டோட லிங்கே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம் உங்களுக்கு என்ன டிவைஸ் நேம் வைக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. ஸோ மீதி எல்லாரும் அந்த நேமை தான் பார்ப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு டிவைஸ் விசிபிலிட்டியில 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் கான்டாக்ட்ஸ்னா எல்லா கான்டாக்ட்ஸும் உங்க பெர்மிஷன் இல்லாம உங்களுக்கு ஃபைல் ஷேர் பண்ண முடியும். சம் கான்டாக்ட்ஸ்னா சில கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் பெர்மிஷன் நீங்க கொடுக்கலாம். ஹிடன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ஷேர் பண்ணலாம். ஆனா ஷேர் பண்ண முன்னாடி உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கும். நீங்க ஓகே கொடுத்தா மட்டும் ஃபைல்ஸ் ஷேர் ஆகும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஹிடன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டேட்டா யூசேஜ் ஒன்னு நீங்க மொபைல் டேட்டா பிளஸ் வைஃபைல அனுப்பிச்சிக்கலாம், இல்லாட்டி வைஃபை மட்டும் அனுப்பிச்சிக்கலாம், இல்லாட்டி வித்வுட் இன்டர்நெட் கூட அனுப்பிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைசஸ் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எந்த போன்ல ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போன்ல நியர்பை நீங்க ஆன் பண்ணணும். ஸோ ஒருவேளை நீங்க நியர்பை இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல்ல அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அங்க கண்டிப்பா நம்மளுக்கு நியர்பை ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த நியர்பை ஷேர் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நியர்பை ஷேர்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வைஃபை ப்ளூடூத் லொகேஷன் டர்ன் ஆன் பண்ணணும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்மளுக்கு டர்ன் ஆன் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு டர்ன் ஆன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சாய்மிலன்ஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லி உடனே காட்டுது. ஸோ அந்த ஃபோனை நம்மளுக்கு கண்டு பிடிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த ஐகான் மேலே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஹிடனில் வச்சிருக்கேன், அதனால தான் பெர்மிஷன் கேட்குது. ஸோ நான் இப்போ அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு 2.88 GB ஃபைல் எவ்வளோ நேரத்தில் நம்ம ஷேர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நியர்பை ஷேரிங் மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் நம்மளால இந்த ஃபைல் ஷேர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் கரெக்டாக 3 minutes 22 secondsல நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2.8 GB ஃபைல் நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆப்பும் நீங்கள் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ண போகிறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே இந்த ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எங்கே சேவ் ஆகும்னா நமக்கு டவுன்லோட்ஸில் போய் சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு
ஃபுல்லாக எந்த கம்ப்ரஷனும் இல்லாமல் 2.8 GB வந்து நமக்கு அப்படியே வந்து ஷேர் இருக்குது கரெக்டாக வந்து ஒரு 3 minutes 20 secondsலேயே. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு, ஏபிகேஸு, லிங்க்ஸு கூட நீங்கள் வந்து நியர்பையில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்லேருந்து ஏதாச்சும் லிங்க் அனுப்பணும்னா ஜஸ்ட் வந்து ஷேர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நியர்பை ஷேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேரில் வந்து லிங்க்கை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸு ஷேர் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் டிவைஸ்லேருந்து அந்த டிவைஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் லிங்க் வந்து ஷேர் பண்ண உடனே வந்து அது யூடியூப் லிங்க் அப்படின்னு சொல்லி ரிகக்னைஸ் பண்ணி அது அப்படியே நமக்கு வந்து யூடியூப்ல கூட லிங்காக வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு நியர்பை ஷேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே ப்ராசஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பிளே ஸ்டோர்லேருந்து எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ணல, அதுக்கப்புறம் ஒரு MB கூட நம்ம நெட்டு வந்து செலவு பண்ணல. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஷாமி ஃபோன் வச்சிருந்தாலும், ஹுவாவே ஃபோன் வச்சிருந்தாலும், OnePlus ஃபோன் வச்சிருந்தாலும், இல்லை ரியல்மி ஃபோன் வச்சிருந்தாலும், எந்த ஃபோன் வச்சிருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் நியர்பை ஷேரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் அனுப்புறது, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து டவுன்லோடே பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து கூகுள் வந்து பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இதில் போனஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து விண்டோஸ்க்கும் வந்து கொண்டு வருவாங்க, அதே சமயத்தில் மேக்குக்கும் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் சிஸ்டம்லேருந்து ஃபோனுக்கு கூட நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் வந்து அனுப்பியிருக்கலாம். ஸோ ஃபைனலாக கேட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு கேட்கும்போது iOS-ஓட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஆட்ராப்போட ஆண்ட்ராய்டோட நியர்பை ஷேரிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒத்துக்கணும். ஆனால் நியர்பை ஷேரிங் வந்து நமக்கு இப்போ தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக இன்னும் நல்லா நமக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் ஸ்பீட் ஆக்குறதுக்கு கண்டிப்பா கூகுள் வந்து வேலை செய்வாங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டும் நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கலாம் எங்களுக்கும் நியர்பை ஷேரிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல நான் லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் கீழே கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணா மறக்காம நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.